गाइस நண்பா உங்க எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த்ல மார்ச் 31 SG4 கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிசார்ட் ட்ரிப் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங்கில் SG4 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சவங்க ட்ரிப் அட்டன் பண்ணவங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து எம்டி சார் வந்து பர்சனலாக அப்டேட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் நிறைய விஷயத்த வந்து ஆல்ரெடியே எம்டி சார் வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தாரோ. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து அப்டேட் பண்ணியிருந்தார். பட் அதுவும் இல்லாமல் நிறைய விஷயத்த வந்து அந்த இடத்துல நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த வானவில்லை திட்டம் அந்த மாதிரி பிரபலமாக அந்த பே அவுட் எப்போ பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்த வந்து நிறையவே அப்டேட் பண்ணியிருந்தாரு. என்னதான் லாஸ்ட் மந்த்தில் என்ன நிறைய விஷயத்த வந்து இந்த கேவைஸ் அப்டேட் இதுக்கான வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு இந்த மாதிரி விஷயத்த நிறையவே அப்டேட் பண்ணியிருந்தாலும் பட் இன்னுமே கிளியராக வந்து அப்டேட் பண்ணியிருந்தாருன்னா சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 1 மாதம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் தான். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவராக எலெக்ஷன் நிறைவேற்றல கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ஃபுல்லாக வந்து எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 4 அப்புறமா வந்து ஸோ ப்ராப்பராக வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இன்னமும் சில கன்ஃபியூஷன் வந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதான் நம்ம ஜூன் 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 சொல்லிட்டு இருக்காங்களே, ஸோ ஜூனுக்கு அப்போ தான் உண்மையாலுமே பே அவுட் பண்ணுவாங்களா, சில பேர் இழுத்து மூட்டு ஓடி போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சில தாட்டை வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது நிறுவனத்தில் இல்லாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி தாட்ஸ் வருதுன்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி நல்லா புரிஞ்சு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வராது. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க 4 பேர் என்ன நீங்கள் மைவித்திரியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இது வரைக்கும் ஒரு பேமெண்ட்டு எடுக்கலை, கேட்டால் கடன் இருக்குது, லோன் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி விஷயத்த வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் நானும் நிறுவனத்தில் இருக்கேன், எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னுமா பே அவுட் பண்ணலை, அப்போனா கன்ஃபார்ம் இழுத்தி முட்டு ஓடி போயிடுவாங்க தான் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருமே கிளியராக இன்னொரு பதிலடி தருவாங்க. ஏன்னா ஆல் இந்தியா ஃபுல்லாக ஜூன் 4 ஃபுல்லாக ஜூன் மாதம் எல்லாமே இந்தியா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக ப்ராப்பர்லி அசஸ்லி பார்த்தீங்கன்னா பே அவுட் வந்து ஜூன் 4 அப்புறம் ப்ராப்பராக வந்து ரன் ஆகி மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணி அடுத்தடுத்து வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி ஸோ அதுக்கான ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கான நிறைய வேலை வந்து நடந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஜூன் 4 அப்புறம் எல்லாருக்குமே வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வித்ட்ரால் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஸோ மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளான் அப்டேட் பண்ணுவாங்க, இந்த OMBM ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பண்ணுற அந்த மாதிரி விஷயத்த வந்து நிறையவே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இன்னுமே கிளியராக வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நண்பா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுன்னு சொல்கிறீங்க, ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறமா ஜூன் சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து இழுத்து வச்சுட்டு மூட்டு போயிட போகிறாங்க நண்பா அப்படின்ற மாதிரி சில ஒரு கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அவருக்கு எல்லாமே தெளிவாக ஒரு பதிலடி கொடுப்பாருன்னு தான் எம்டி சார் வந்து சைடில் வந்து அப்டேட் பண்ணுவார். ஸோ ஓகே நண்பா, அடுத்தடுத்து நிறைய விஷயத்த நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அவ்வளோதான் நண்பா. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயம் அப்டேட் வந்து காத்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை. நண்பா பாய்.